கர்நாடகா மாநிலத்துல அறநிலையத்துறை இருக்கு. அதனால காரணம் என்னன்னா அவங்க இந்து நம்பிக்கையை முயற்சிக்கல. ஆனா தமிழகத்தை வந்து இந்து ஒழிக்கணும்னு இருக்கிறாங்க. அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பார்கள். குற்றம் சொல்வதற்காகவே இன்றைக்கு ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக அவர் இருக்கின்றார். இந்திய அளவிலே, ஒன்றிய அளவிலே தமிழகத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற திருக்கோயிலுடைய புனரமைப்பு பணி, திருப்பணிகள், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற ஒரு ஆட்சியை, அந்த ஆட்சிக்கு மார்க் போட வேண்டும் என்றால், மதிப்பெண்கள் போட வேண்டும் என்றால், தமிழகத்திலே இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே செயல்படுகின்ற திராவிட மாடல் ஆட்சிக்குத்தான் முதலிடம் தர முடியும். ஏனென்றால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இன்றைக்கு 1390 கோயில்களுக்கு இன்றோடு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் 5084 கோடி அளவிற்கு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் 8764 திருக்கோயில்களுக்கு மாநில வல்லுநர் குழு திருக்கோயில் திருப்பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி எல்லா நிலையிலேயும் திருப்பணிகளும், பக்தர்களுக்கு தேவையான விருந்து மண்டபங்கள், பக்தர்கள் தங்கும் விடுதி, அதேபோல் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதிகள், முடிக்காணிக்கை மண்டபங்கள் போன்றவைகளை அதிக அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அறிவிக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டு வருகின்றன. திருத்தேர் செப்பனிடுகின்ற பணி என்றாலும் சரி, புதிய திருத்தேர்களை உருவாக்குகின்ற பணி என்றாலும் சரி, அதேபோல் கோயில் திருக்குளங்களை புனரமைக்கின்ற பணிகள் என்றாலும் சரி, பசுமடங்களை காக்கின்ற பணி என்றாலும் சரி, இந்த ஆட்சியில் போல் கடந்த இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட அரும்பெரும் பணிகள் நடக்கின்ற பொழுது இந்துக்கள் இந்து திருக்கோயில்களை வைத்து அரசியல் செய்யலாம் என்பவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியிருக்கின்றது. இனத்தால், மொழியால், மதத்தால் இந்த மக்களை பிளவுபடுத்தலாம் என்று நினைப்பவர்களுடைய ஆசை நப்பாசையாக மாறிவிட்டதால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றும் வியப்புக்குரியதல்ல. இதைவிட அதிகமான குற்றச்சாட்டுகள் கூட வருங்காலத்தில் அவர்களால் கூற முடியும், கூறுவார்கள். ஏனென்றால் ஏமாற்றத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் இருப்பதால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் அள்ளி வீசுவதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. எங்கள் பணி திருக்கோயில்களை புனரமைப்பது, 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் மன்னர்களால் உருவாக்கிவிட்டு போன பொக்கிஷங்களை காப்பது, வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்கின்ற பணி தொடரும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருகரம் கூப்பி அனைத்து திட்டங்களையும் அரவணைத்து நிறைவேற்றி தருவதால் மேலும் மேலும் இந்து சமய அறநிலையத்துறை பல பல புரட்சிகரமான திட்டங்களையும், ஆன்மீக பெரியோர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற திட்டங்களையும் கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.